நக்கீரன் பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். அதிமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த பாத்து நோக்கி இது போயிட்டு இருக்குது? ஒன்றுமே புரியலையே. ஏன்னா ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இந்த குரூப் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் ரிபலாக இருக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அதிமுக உடைக்க பார்க்குறாங்களா? அது யாரு? அதிமுகவை உடைக்க பார்க்கல. ஒரு விஷயம், இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடின்னு வேலுமணியே பேசிட்டார். அதில் விஷயம் வந்து விஜய் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி நடந்தது. அது இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் அதை பற்றி பேசியிருக்காரு. அபினேஷ்னு ஒரு பில்டர், பாஷ்யம் பில்டரு ப்ளஸ் மித்துன்னு ப்ளஸ் வந்து சிவி சண்முகம் பையன், தங்கமணி பையன், வேலுமணி பையன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி தான் அந்த எடப்பாடி முதலமைச்சர் டிஎம்கே பேக்கப்பு அப்படின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது திமுகலையும் கடுமையான எதிர்ப்பு வந்தது, ஏடிஎம்கேலையும் எதிர்ப்பு வந்தது. அந்த முயற்சி போச்சு. அதுக்கப்புறம் திருமா முதல்வர்னு ஒரு முயற்சி பண்ணாங்க, அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு பவர் வேணும் அப்படின்றது தான் விஷயம். அப்போது லீமா ரோஸ் அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா தான் ப்ளே பண்ணுறாங்க. அதே அபினேஷ் என்ன பண்ணுறாரு, விஜய் கூட கண்டெக்ட் பண்ணிவிட்டு பாஜக, அதிமுக, தாவேகா இது மூணும் சேர்ற மாதிரி. ஏன்னா இந்த அபினேஷ் வந்து அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவங்க பையன் ஜெயந்த்ஷாவோட பார்ட்னரு. எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கும் போது டிரான்ஸ்லேட்டர் வந்து இந்த அபினேஷ் தான். ஸோ அவருடைய ஒரு முயற்சி பண்ணும்பொழுது இவங்களை எல்லாரையும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு 5 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இந்தியா முழுக்க உள்ள ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லா. அதில் வந்து நம்பிக்கை ஓட்டில் ஜெயிக்கிறவர் வந்து யாரும் அவருக்கு ஒரு கட்சியை உடைச்சிட்டு வரவங்களுக்கு ஆதரவு போய் நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறாது. மறைமுகமாக நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து மறைமுகமாக சபையில் அரங்கேறுமே தவிர ஓப்பனாக போயிட்டு துண்டு போட்டு சால்வை போட்டு பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. இவங்க ஆதரவு தெரிவித்தது 25 பேர், மொத்தம் 31 பேர் கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் இருந்தால் தான் அந்த கட்சி 3/2 பங்கு உடைஞ்சதாக அர்த்தம் வரும். 25. அப்போது கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பாயப்போகுது. ஆளுநர்கிட்ட எடப்பாடி போகிறாரு. அதுக்கப்புறம் சட்ட வல்லுநர்கள்கிட்ட கோர்ட்லேயும் கேஸ் போட போகிறாங்க. ரொம்ப முக்கியமான புள்ளியில் நிறுத்துறீங்களா? இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் வந்து சிவி சண்முகம் அல்லது வந்து எஸ்பி வேலுமணி, இந்த விஜயபாஸ்கர், இவங்க மேலே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்ததுன்னா ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள், தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக ஓட்டு போடும்போது அவங்க மேலே கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து அவங்க பதவிகளை இழந்து பை எலெக்ஷனுக்கு போனாங்க. அதே மாதிரி இப்போ பை எலெக்ஷன்ஸ் போகும். இப்போ இவங்களோட டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு பதவி கொடு, அமைச்சர் பதவி கொடு. 5 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. விஜயபாஸ்கர், வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாரும் சேர்த்து லீமா ரோஸ் வரைக்கும் 5 அமைச்சர்கள். எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட டெட் ஆகிடுச்சு, செத்துப்போன கவர்மெண்ட்டு அதான் இருக்குது. அதாவது மாற்றம், ஏமாற்றம், மாற்றம், துர்நாற்றம் இப்படி போகுது. அதாவது 10ஆம் தேதி மினிஸ்ட்ரி டேக் பார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கிறதுனால தெரியும். ஒருத்தர் வந்து அமைச்சரவை மாற்றம்னா முந்தின நாளே தகவல் வரும், இன்னார் அமைச்சராக போகிறாருன்னு தெரியும். அவர் அமைச்சராக பதவி ஏற்கிறதும் நடக்கும். பதவி ஏற்ற உடனே அவர் எந்த துறைன்னு அறிவிப்பாங்க. இப்போ 5 நாள் ஆச்சு, எந்த துறைன்னு அறிவிக்கலை. துறைன்னு அறிவித்தா தான் செக்ரட்டரி போட முடியும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட முடியும், அந்த டிபார்ட்மெண்ட் வரும். இப்போ மந்திரிகள் எல்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு ஒர்க்கும் வந்து 5 நாளாக நடக்கலை. இந்த கான்ஃபிடென்ஸ் மோஷன் வின் பண்ணது தான். கான்ஃபிடென்ஸ் மோஷன் வின் பண்ணதுலேயும் இப்போ வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து இவங்க மேலே பாயறதுக்கான விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஆசையும், வேலுமணி வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து முதல்வர் ஆகணும், முதல்வர் வேட்பாளர் ஆகணும், பொதுச் செயலாளர் ஆகணும், இந்த மாதிரி எடப்பாடிக்கு எதிராக எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வேலுமணி ஆரம்பத்திலேருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பிரிவாக வந்து இப்போ போயிருக்காங்க. இப்போது வந்து அந்த முகாமில் கதறல் தான் கேட்குது. விஜய் வந்து தயாராக இல்லை. இந்த இடத்துல அதுதான் சார் கேள்வியா இருக்கு. இப்போ விஜய் அதிமுக உடைக்க பார்க்குறாரா அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்து இவங்க வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. எல்லா மூத்த தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களே முதலமைச்சர் விஜய் போய் சந்திக்கிறது அப்படின்றது
இபிஎஸ் ஒதுக்கிட்டு பார்க்குறது அப்படின்றதுக்கு அப்போ குதிரை பேரம் அப்படின்றது உறுதி செய்யப்படுதா இந்த இடத்துல? அதாங்க, குதிரை பேரம் நடந்தது மட்டும் இல்லைங்க இப்போ முக்கியம். குதிரை பேரத்தை ஒரு முதல்வரே போய் இனிஷியேட் பண்ணுறாரு அப்படின்றதான். எல்லாரையும் பார்த்த இவர் ஏன் எடப்பாடியை போய் பார்க்கல? எடப்பாடி எதிர்கட்சி தலைவர், எல்லாம் எடப்பாடியோட லைனில் ரெகுலராக பேசிக்கிட்டு இருந்தவர் தான் விஜய். சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு எடப்பாடி வந்து உற்சாகமாக சொல்லக்கூடிய அளவில் இருந்தவர் தான் விஜய். ஏன் எடப்பாடியை பார்க்கல? அப்போது இவர் வந்து இந்த ஸ்பிளிட்டை, அதிமுகவுடைய ஸ்பிளிட்டை வந்து என்ஜினியரிங் பண்ணுறாரு இவர். அது இல்லாமல் தனக்கு சாதகமாக மாற்றுறாரு. அவங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இன்றைக்கி வரைக்கும் இவர் நியமித்த அமைச்சர்களுக்கே துறை ஒதுக்கலை. அப்படின்னும் போது புதுசாக ஒரு 5 பேரை நியமித்தா ஊழல் அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அமலாக்கத்துறையிலேருந்து எல்லாம் கேஸ் இருக்குது. இது வந்து பிஜேபியுடைய ஒரு விதமான ஆப்ரேஷன். ஏன்னா அபினேஷன் இந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகிறது தான் ஆதவ் அர்ஜுன் வந்து ஓப்பனாக சொல்கிறார். அபினேஷ் வந்து யாருன்னா அமித்ஷாவோட ஆள், கம்ப்ளீட்டாக அமித்ஷாவோட ஆள். ஸோ விஜயை வந்து எந்த வகையிலையாவது கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா காங்கிரஸோட அவர் டைப் ஆகிட்டார். இப்போ வந்து நேரடியாக வந்து பிஜேபி கையில் எடுக்க முடியாது. அதனால இப்படி ஒரு ஸ்பிளிட்டை என்ஜினியர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கையில் எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்ததில் பணம் விளையாடி இருக்குது. பணம் விளையாடினதில் 2 பக்கமும் பணம் விளையாடி இருக்குது. எடப்பாடியும் சைட்லேயும் பணம் விளையாடி இருக்குது, இவங்க சைட்லேயும் பணம் விளையாடி இருக்குது. இந்த பண விளையாட்டு விளையாடுறதுனால தான் பாதியாக உடஞ்சிது. 25-22ன்னு உடஞ்சிது. இவங்க எதிர்பார்க்கல. 31 பேர் ஸ்பிளிட்டுக்கு தான் எதிர்பார்த்தாங்க. 31 பேர் ஸ்பிளிட்டுன்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வராது, இவங்க இந்நேரம் அமைச்சராக இருப்பாங்க, எல்லா வேலையும் நடந்திருக்கும். விஜய்க்கு என்னன்னா ஊழல் வழக்கில் சிக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாமே ஊழல் வழக்கில் சிக்கின இந்த ஆட்களை நான் வந்து தூய சக்தின்னு ஆட்சி அமைக்கிறவன் வந்து ஊழல் அமைச்சர்களை நான் வந்து சேர்த்தேன்னா இந்த ஆட்சி மேலே வந்து களங்கம் வரும், நான் சேர்க்க மாட்டேன்றார் விஜய். இல்லை நீங்கள் சேர்த்து தான் ஆகணுன்றது இவங்களுடைய. யாருடைய டிமாண்ட் இருக்குது? வேலுமணி. அவங்க எப்படி தாவேகாவுக்கு டிமாண்ட் வைக்க முடியும்னு ஆதரவு கொடுத்தது அந்த அடிப்படையில் அப்போ நடந்த பேச்சுவார்த்தைகளில் அமைச்சராக்குறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டாங்களோ? அவசரப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க. இது வந்து எடப்பாடி கையில் எடுத்துட்டாரு. எடப்பாடி வந்து கையில் லகான் வச்சுருக்காரு. அது வந்து ஏற்கனவே பல களங்களில் பார்த்த குதிரை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து அப்ளை ஆக போகுது. இவங்க வந்து எம்எல்ஏ பதவிகளை இழப்பாங்க. இதில் பை எலெக்ஷன் நடக்கும். இந்த 25 தொகுதிகள் கட்சியிலிருந்தும் அதிமுகவிலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கப்படுற நிலைமை தான் வருமா? ஏன்னா பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கூட இப்போ உங்களுக்கு இல்லையா? ஏன்னா அவருடைய எல்லாருடைய பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு பாருங்க, கேசி வீரமணி அங்கே இருந்தார், இப்போ எடப்பாடி பக்கம் வந்துட்டார். பெஞ்சமின் அங்கே நின்றுட்டு இருந்தார், அவரும் இப்போ எடப்பாடி பக்கம் வந்துட்டார். ஸோ எடப்பாடி பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் எடப்பாடியும் நிற்கும்போது ஓபிஎஸ் பக்கம் 9 எம்எல்ஏக்கள் தான் போனாங்க. அவரால் ஒரு பெரிய ஸ்பிளிட்டை இன்ஜினியரிங் பண்ண முடியல. ஆனால் தினகரன் வந்து ஒரு 18 எம்எல்ஏக்களை வந்து தன் பக்கம் வச்சு ஒரு ஸ்பிளிட்டை இன்ஜினியரிங் பண்ணார். அது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் போயிடுச்சு. இப்போ இவங்க ட்ரை பண்ணது வந்து மிஸ்ஃபயர் ஆகி பேக் ஃபயர் ஆகி எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கு. இவங்களால பொதுக்குழு உட்பட எதையுமே கூட்டணும்னு கேட்க முடியும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பொதுச் செயலாளர் மன்னிச்சிட்டாருன்னா, மன்னிச்சு கட்சியில் சேர்த்துக்கினார்னா இவங்க வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பிரகாரம் போக முடியாது. இப்போ இவங்க பை எலெக்ஷன்னு போகணுன்னா ஓட்டு போடுற மக்கள்லேருந்து இவங்களுக்கு உழைச்ச கேடர் வரைக்கும் ஏடிஎம்கேக்காக ஓட்டு போட்டாங்க, ஏடிஎம்கேக்காக எல்லாமே பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லா டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 25 பேர் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் போயிட்டாங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது திரும்ப காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக். வேற நிர்பந்தமே இல்லை. விஜய் வந்து லாக் ஆகிருக்கிறாரு. விஜய் லாக் நிர்பந்தம். அதிமுகவுக்கும் போக முடியாது. திமுக வந்து ஒரு லாக் பண்ணுதுன்னு வைங்களேன், கூப்பிட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் பேசி இவர் ஏதாவது ஒரு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்கிறான்னு வைங்களேன். இன்னைக்கு கூட பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதை கண்டித்து விஜய் பேசல, இல்லை அறிக்கை விட்டுருக்கிறார். இப்போ அறிக்கை திரும்ப பெறுங்கன்னு சொல்றாரு. திரும்ப பெறுங்கன்னு ரொம்ப லேட்டு ரைட்டுங்களா. அவர் எப்போவுமே சட்டமன்றத்தில் பேச மாட்டார், வீட்டுக்கு போய் தான் ட்விட்டரில் பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களில் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வருது. இந்த மாதிரி வர விஷயங்களில் இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவான நிலையை இவர் எடுத்தாருன்னா ஆட்சி கவுந்துரும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லையா சார்? திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்ண முடியுமா? அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து தாவேகா ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்களா?
எஸ்பி வேலுமணியோ இல்லை சி வி சண்முகமோ எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே. இது திமுகவுக்கு எதிரான விஷயம்ன்றது அங்க இல்லை. இல்லை சேர்றதுக்கு ஒரு டூலா இருக்கும்னு சொல்றேன். ஒரு அது நீங்க எப்பவுமே வந்து திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கட்சியோ அவங்க திட்டம் தான் எப்போ வேணா ஆட்சியை கவிழ்க்கலாம், கொள்கை ரீதியிலான முரண்பாடு இருக்குது, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த த்ரெட்டன் வேணாம் நமக்கு, அதிமுக சேஃப்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து விஜய் எடுத்தாரா? அந்த இடத்துல தான் அது அதிமுக சேஃப்னு எடுத்தது தான் வேலுமணியும் சி வி சண்முகம் இவங்க கிட்டலாம் பேசி அபினேஷ் மூலமாக பேசி எல்லாத்தையும் எடுத்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோடு தான் இது நடக்குது, பிஜேபியுடைய ஹேண்ட் இல்லாமலாம் இது நடக்கலை. ஆனால் விஷயம் என்னென்னா இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. எடப்பாடி வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு போயிட்டார். ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் இவங்களை ஒன்று இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார். இவ்வளோ நாள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கவே முதல்லையே துணிஞ்சார். அப்போ எல்லாரும் வானான்னு சொன்னாங்க. இந்த சட்டசபை பலம் காட்டிய பிறகு அவருக்கு ஹோல்டு வந்துடுச்சு. அவர் இப்போ வந்து பாஞ்சு நடவடிக்கை எடுக்கும். இப்போ இதில் இப்படி புரிஞ்சுக்கலாமா, இன்ன வரை அமைச்சரவைகளுடைய இலாக்காக்கள் ஒதுக்காமல் இருக்கிறதுக்கும் சி வி சண்முகம் அண்ட் கோ வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டில் பின்னடைவு சந்திச்சிருக்கிறதும் அவங்க உள்ளே வருவாங்க அவங்களையும் சேர்த்து ஒரு இலாக்காவுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கிறாரா விஜய்? காங்கிரஸ் 2 பேர் உள்ளே வராங்க. 67க்கு அப்புறம் முதல் முறையாக காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வராங்க. அதுவும் ஒரு காரணம். அதாவது டோட்டலாக வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு சார். கவர்மெண்ட்டே இல்லை சார். 5 நாளாக கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. 2500 ரூபாய் தரேன்னு அவர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்ன்ற ஸ்டாலினுடைய அந்த 1000 ரூபாவை தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சார். இது டோட்டலாக பேரலைஸ் ஆகிடுச்சு. மாற்றம் ஏமாற்றம், மாற்றம் இவங்க சண்டையால் துர்நாற்றம். கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து மறுபடியும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணக்கூடிய சூழ்நிலை. பை எலெக்ஷன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு சார். கவர்மெண்ட் பேசலாம். பிரகாஷ் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர் தேர்தல் தோல்வி தான் காரணமா? தொடர் தேர்தல் தோல்வி மட்டும் இல்லைங்க, அதில் கடைசியாக இருக்க விஜயுடன் கூட்டணி ஆசை இதையும் சேர்த்துக்கணும். தொடர் தேர்தல் தோல்வி தான் இதுக்கு எல்லாமே காரணம். 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமியாக மாறுவதெல்லாம். குதிரை பேரம் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. குதிரை பேரத்தோட விளைவு தான் வந்து கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். அது வந்து தமிழக அரசியலில் வரும்போது எல்லாருக்கும் தெளிவாக தெரிய வரும் குதிரை பேரம்னா என்ன, அது எப்படி நடக்கும்னு. உதயநிதி சொன்னதா சட்டமன்றத்தில், குதிரை பேரத்தை வந்து இந்தியாவில் யாரும் இப்படி ஓப்பனாக செஞ்சதில்லை. ஓப்பனாக போய் உட்காந்து குதிரை பேரத்தை செஞ்சு விஜய் மாட்டிக்கிட்டார். விஜயுடைய நாட்கள் வந்து எண்ணப்படுகின்றன. விஜய் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்குலாம் கிராஃப்ட் உயர்ந்துடும் இல்லையா சார்? விஜய் மேலே கை வச்சா அவருடைய கிராஃப்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க விட மாட்டேன்றாங்க. விஜய் மேலே கை வச்சா கிராஃப் உயரும்ன்றது வந்து கரூர்லேயே அவர் மேலே கை வச்சுருந்தா இவ்வளோ தொலைவு கிராஃப் வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி அவரை சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய கிராஃப் வந்திருக்காது. விஜய் திமுகவுடைய முக்கியமான தோல்விக்கு காரணம் என்னன்னா, அவங்க பிரச்சாரம் முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்ததே தவிர விஜய்க்கு எதிராக யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போது விஜய் வந்து ஸ்காட் ஃப்ரீ, விமர்சனம் இல்லாத ஒரு ஹீரோவாக அவர் வந்து ட்ராவல் ஆகிட்டார். இதுதான் திமுகவுடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி பேசுகிறவங்க எல்லாரும் அன்றைக்கே வாயை திறந்து விஜயை பற்றி கடுமையாக விமர்சிச்சிருந்தா அதோட நிலைமை என்பது வேறு. எம்ஜிஆரையும் விமர்சித்தாங்க. எம்ஜிஆர் விமர்சித்து ஒரு தேர்தலில் திமுக வெற்றியும் பெற்றது. ரைட்டுங்களா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெலாம் இல்லை விஜய். விஜய் இன்னைக்கு நட்டாட்டில் மாற்றிக்கிட்டு இருக்காரு. அவரால் இந்த சைடும் போக முடியாது, அந்த சைடும் போக முடியாது. ஆப்பசைத்த குரங்கு மாதிரி இருக்காரு. அதில் வந்து இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்டமும் குதிரை பேரமும் கண்டிப்பாக அவர் முகத்தை அடிக்கும், அவரை எக்ஸ்போஸ் பண்ணும்.